வண்டி எடுத்தோம்னா கேட்டு நிற்காமல் சங்கு கோயில் தான் போகிறோம். சங்காமல் சங்கு கோயில் போகிறோம். ஒவ்வொரு இடமும் வித்தியாசமாக இருக்குது. அந்த குன்றை ஊரில் 2 புலிக்குட்டி பஸ் போயிட்டு இருக்கு. பஸ்ஸுக்கு முன்னாடி நடந்து 2 புலிக்குட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. மக்களே, மற்ற மாடலை வந்து முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து பெண் மாடுகள் அதிகமாக இருக்கும். தலைவன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வேலையே பாக்கு மரம் பூ தான் ப்ரோ. சரியான வாசங்க இந்த பாக்கு மரம். அது இந்த காட்டில் வெள்ளாம் பண்ணப்போ காட்டு பண்ணிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காட்டு பண்ணிகள் வனவிலங்குகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடுக்கிறதுக்காக மேலே வந்து தட்டுறதுக்கு மாதிரி ஒன்று வச்சுட்டு இங்கே வருங்க. சுற்றிலும் நம்மளை சுற்றி 360 டிகிரி கோணங்களும் மலைகளால் சூழப்பட்டு. பண்ணாரிலேருந்து சக்தி மலையிலேருந்து வருது மக்களே பஸ்ஸு, கேஜிஆர்னு சொல்லிட்டு. உள்ளே வருங்க, உள்ளே போகுதுன்னு எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. ஸ்ரிஜுவான் அப்படின்னு தான் என் மைண்ட் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்குது. அதைத்தான் இப்போ நான் நினச்சேன் ப்ரோ. ஸ்ரிஜுவான், அதை இப்படி ஸ்ரீஜீவனும் படிக்கலாம், ஸ்ரிஜுவானும் படிக்கலாம். அப்போ படிக்கிறது இறைவா. ஓகே மக்களே, வாங்க போகலாம். உள்ளே பூரா இதெல்லாம் எதுவும் மரம் வச்சுருக்காங்க. ஸ்டார்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வித் சத்யோதயம். உள்ளே எப்படி போக போகிறது மக்களே? கலாச்சார உடைகள் மட்டுமே, அதாவது இந்த ஷார்ட்ஸு, லுங்கி இதையெல்லாம் போட்டு உள்ளே வரக்கூடாது. ஃபுல் பேண்ட்டு இல்லைன்னா வேஷ்டி. ரைட். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து இந்த வெள்ளைக்கோட்லேயே தான் ஃபாலோ பண்ணுறோம். ஈஸியாக இருக்குது. நவகிரகங்கிறது ஒரே இடத்துல வைக்காமல் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த சங்கு பீடம் 19 டன் எடை கொண்டது. ஓகேங்களா, 19 டன்னுங்க அந்த சங்கு வந்து 19 டன்னு. இது வந்து ஃபஸ்ட்டு சக்கரம். ஓகேங்களா, மொத்தம் வந்து இந்த மாதிரி 7 சக்கரம். 1 2 3 பாருங்க, இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறேன் பாருங்க, ஒரு ரவுண்டு முடிக்கிறது. ஓகே மக்களே, அடுத்து இங்கேருந்து 3வது ரவுண்டு. ஸோ இங்கே வந்து கம்பத்ராயங்கிரி, அப்படியே கீழே வந்து பெருமாளுடைய சங்கு, பெருமாள் இது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் வெளியங்கிரி, கீழே வந்து ஈசா. ஒரு சாலிகிராம கல் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் வைப்ரேஷன் கொடுக்கும். இங்கே 1080 சாலிகிராம கல் இருக்குது. அப்போ ரைட்டு அஸ்தம் 27 நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். துளசி மாடை சுற்றி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. கிருஷ்ணர் ராதா அவ்வளோ அழகு, அவ்வளோ 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 அழகு. இந்த மார்பிள்ஸ் கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல. போலாமா? ரைட், சரி, ஓகே மகளே, கிளம்பலாம். பரவாயில்லைங்க, நல்லா இருந்துச்சுங்க. காலங்கத்தால் ஃபுட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. நீ வண்டி எடுத்தோம்னா கேட்டு நிற்காமல் சங்கு கோயில் தான் போகிறோம். சங்காமல் சங்கு கோயில் போகிறோம். ஓகேவா? போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே எல்லா வசதியும், இருட்டிப்பாளையம் கிராமத்தில் எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் இத்தனை மேம்படுத்திருக்கேன்னா நினச்சி பார்க்கவே முடியல. ஒரு நிர்வாக திறமைங்கிறத ஒரு செகண்ட் மக்களே நம்ம எல்லாமே சொல்கிறோம். அதாவது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம கிராமம், ஊராட்சி, பேரூராட்சி இதே பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. இதை தாண்டி வந்தீங்கன்னா நகராட்சி, ஒரு டிஸ்ட்ரிக்கு. அந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை யோசிச்சு பாருங்கள். நாங்கள் எங்கே இருக்கிறோம், இது எங்கே இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஈரோடு மாவட்டம். எல்லாத்துக்கும் சேம் ஒரே பாலிசி, அத்தனையும் மெயின்டைன் பண்ணி. இங்கே பாருங்க, வேணா கறிக்கடை இருக்குது. அதாவது இங்கே வந்து சமைச்சு கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கடையிலேயே. பவளக்கோட்டை இங்கே 4 கிலோமீட்டரு. நம்ம வந்து ரைட்டில் போகணும். அதாவது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரே லெஃப்ட்டு. நம்ம வந்து இருட்டிப்பாளையம் ஃபுல்லாக போயிட்டு வந்தங்காட்டி ரைட்டில் திரும்புகிறப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க மக்களே. ஒவ்வொன்று பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருக்குதுங்க. ஒவ்வொரு இடமும் வித்தியாசமாக இருக்குது. ஒரே மாதிரி இல்லை மக்களே. ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட்டாக புதுமையாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லெஃப்ட்டு தான், இது லெஃப்ட்டு தான் சொன்னாங்க. எல்லாத்துலையும் லெஃப்ட்டு. ஒரே ரோடு மக்களே. லெஃப்ட்டு.
உலகம் எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. யோசிச்சு பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிக்டே இவ்வளவு பெருசு இருக்கே. நாங்க என்னடானா இங்க பாருங்க, நாங்களே ஈரோடு மாவட்டம் தான். எங்க 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நாங்க இருக்கிறோம். எப்படி இப்ப இந்த இடத்துக்கு அங்கே எங்க வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 150 கிலோமீட்டர் வரும். 150 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இது ஈரோடு மாவட்டம் தான். அங்க இருக்கிற நாங்களே ஈரோடு மாவட்டம் தான். எங்களை தாண்டி அந்த பக்கம் நொய்யில் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும். ஓகேங்களா, அது வரைக்கும் ஈரோடு மாவட்டம் இருக்கு. அப்போ ஒரு மாவட்டமே எத்தச்சோடுனா ஒரு மாநிலம் எத்தச்சோடு இருக்கு, ஒரு நாடு எத்தச்சோடு இருக்கு, இந்த பூமி எத்தச்சோடு இருக்கு, இந்த யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசு மக்களே. ஐயோ, அதனாலதான் மக்களே சொல்றாங்க இறைவன் மிக பெரியவன். யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் வந்து எல்லையே இல்லை. 6 நாள் அடைய அப்பா, இந்த உலகம் ரொம்ப ரொம்ப ஒரு குஜிலி மஸ்தான உலகம் மக்களே. கடவுள் காட் கிரியேஷன். இது இருந்து பாருங்களா, ஃபுல்லா வந்து ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சு. திடீர்னு யானை குறுக்கால் நின்றுதுன்னா வேற லெவல் இருக்கு. எல்லாம் யானை வருமானத்தான் இருக்குதுக்கு மக்களே. கண்டிப்பா இங்கெல்லாம் யானை வரும். ஆனா என்ன, இவ்வளவு தூரம் உள்ள வந்து ஒரு அனிமல்ஸும் கூட விசிட் பண்ண முடியாத, கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஆனா நேற்று ஒரு வீடியோ பார்த்த மக்களே, நேற்று மாம்ஸ் காமிச்சாரு 2 புலிக்குட்டி. அந்த குன்றைன்னு ஒரு ஊர் போனோம்ல, இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருக்கு. எத்தனாவது பாட்டு நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா குன்றைன்னு ஒரு ஊர் இதுக்கு முன்னாடி போயிருந்தோம் நேற்று. அந்த குன்றை ஊர்ல 2 புலிக்குட்டி பஸ் போயிட்டு இருக்கு. பஸ்ஸுக்கு முன்னாடி நடந்து 2 புலிக்குட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பாருங்க. அங்கங்க காசு பண்ணை இருக்கிறவங்க காசு இருக்கீங்களா வந்து வாங்கி போட்டுறாங்க தான். இங்க வாங்கி போட்டு எல்லாம் ஃபுல்லா பென்சிங்க. இங்கெல்லாம் பாருங்களா தேக்கு அப்கமிங்ல வரப்போகுது. நல்லா ஃபியூச்சருக்கு நல்ல வழிவகை செஞ்சிடறாங்க. யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, பணம் இருக்கிறவன் இன்னும் பணத்தை சேர்த்துக்கிட்டே போறான். பணம் இல்லாதவன் அப்படியே தான் இருக்க முடியுது. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எப்படிதான் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது? இன்னைக்கு பெருமாள்கிட்டே போய் கேட்டு இருந்துடலாம், நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவர் ஒழுங்கா வீடியோ போடணும் அப்படிப்பாரு. வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க ரைட் சைடில் பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக பாக்கு தோப்பு. எனக்கு மெஜாரிட்டி இந்த பாக்கு தோப்பு, இந்த தேக்கு, இது எல்லாமே யாரோட அப்படின்னா எல்லாமே கீழே இருந்து வந்து வாங்கி போடுறவங்க தான். இங்கே ஏதோ பெரிய ஏதோ இது இருக்கு போலயே. ஓகே, கேட்டுல மண்டபத்தில் இருக்க இது மண்டபம். அது அந்த சங்கு கோயில். சரி சரி, இது என்னது? இது என்னது ஸ்கூலுங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலா? ஓ சரி சரி ப்ரோ, வாங்க ப்ரோ பாட்டு போயிடலாம். ஓகே ஓகே ஓகே, இல்லை பார்த்துட்டு வரேன், ஸ்கூலை பார்த்து வரேன். மக்களே மேலே வந்தோம்னா இந்த வசதியெல்லாம் கூட இருக்க மாட்டிருக்குதுங்க. கால்மெண்ட் ஸ்கூலும் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கு, எல்லாமே நீட்டாக தான் இருக்கு. ரோசல் இருக்கு. ஏன் ப்ரோ ரோசல் தான் இருக்கு? ரோசலே அந்த பக்கம் இது ஓப்பன்லேன்னு தெரியல. சும்மா வாங்க போயிட்டு இருந்தால வாங்க, என்னத்தை போய் வாங்க ஒரு ட்ரிப் எடுத்துருவோம். என்னன்னு அதை நான் பார்க்கணும். அங்கே பாருங்க டிவிக்கு கூடி ஒசரத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. மலையில் இவ்வளோ பெரிய ஸ்கூல் செயல்பாட்டில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போனோம்னா லெஃப்டில் அப்படியே வழி பெரிய மக்களே. கணிப்பு கரெக்டாக இருக்கு, டோன்ட் வரி. இங்கே ஒரு துவக்கப்பள்ளி இருக்கு, இங்கே ஒரு ஊர் பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் கோட்ரஸு. ஓ வன அலுவலகர்கள் கோட்ரஸு. எங்கெங்கேயோ போகுதுங்க. எப்பா இந்த ஊர் பேர் என்ன? ஏதோ ஊராட்சி மக்களே. இங்கே பாருங்க எல்லாம் கோழி கடை. ப்ரோ கிராஸ் புள்ளியில் இருக்கு ப்ரோ, பசுவன ப்ரோ. ஓ இதுதான் அந்த பசுவனபுரமா? ஓகே ஓகே ஓகே, பசுவனாபுரம். ஏதோ ஒரு கோயில் ஃபேமஸ் நாங்களே ப்ரோ. இங்கே பாருங்க டவர் பாருங்க மக்களே, டவர் பாருங்க மக்களே, ஜம்னு. அந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக ஹில்ஸ் மக்களே. ப்ரோ இங்கே பாருங்க ஹாஸ்பிட்டலு. இதெல்லாம் வந்ததுக்கு பார்க்க முடியுதில்ல ப்ரோ. மலைக்கு மேலேயும் பாருங்க கீழே இருக்கிற மாதிரியே தான். கீழே எப்படி நம்ம ஆரம்ப சுகாதாரம் இருக்குமோ அதே டைப்பு தான் ஆரம்ப சுகாதார நிலையம்.
ஒருத்தர்கிட்ட கேட்டால் தெரியும். அண்ணா இது இந்த பசுவனபுரத்தில் கோயில் இருக்குதுங்களா? ஓகே. இங்கே தான் சிவன் கோயில் தான் இருக்கா? இல்லை அது நாங்கள் போகிறோம். இங்கே தான் ஃபேமஸ் கோயில் இருக்கானே. ஓகே ஓகே. அதான் இதுலேயும் வராங்களா நேரங்களா? சரி சரி. இந்த இங்கே ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கல, அது செயல்பாட்டில் இல்லைங்களா? செயல்பாட்டில் ஆச்சு. இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தானா? சரி சரி. நாட்டு மாடு. சரி வாங்க, வந்ததுக்கு எப்படி போய்க்கலாமல்ல, ஒரு சுற்றி பார்த்த மாதிரி ஆச்சுல்ல, அவ்வளோதான். எல்லாம் ஒரு டைம் வர எக்ஸ்ப்ளோர் பண்ணி வரணும் ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு. வேலை கிளம்பிட்டாங்க மக்களே எல்லாம். இதுக்கு தான் ப்ரோ இந்த வேலைக்கு தான் வராங்க, ரோட்டு வேலைக்கு. நீங்களாம் இப்போ போகிறதால ரோட்டு வேலைக்கு தானே வராங்க. அப்படியே தான் இருக்குது ஊரக வேலை வாய்ப்பு, 100 நாள் வேலை வாய்ப்பு இருக்குல்ல. இவங்களெல்லாம் அங்கங்கே ஜாலியாக குஜிலி மஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு மக்களே. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குதுங்க, பார்த்தீங்களா ப்ரோ? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்துச்சு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இது வந்து ஹெல்த் கேர் இதை போட்டிருக்காங்களே. என்ன ப்ரோ இது? இது பெரிய இது ப்ரோ, கவர்மெண்ட் இதுதான். இது சர்ச்சு ப்ரோ. எஸ் அப்பா, எல்லாரும் நல்லா சுவாமி. நம்ம வந்து இதில் வந்து ஜாயின் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்ட். அவர் வந்து சொன்னார் லெஃப்ட்னு சொன்னார்ல. இங்கே பாருங்க எல்லாம் பர்கூர் மாட்டை பாருங்க பட்டியில், அதை காமிச்சு வராருங்க மக்களே. வர வழி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்துச்சு, அதுதான் பெரிய ஆச்சரியமே. மலைக்கு உள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. இங்கே பாருங்க மக்களே, வேறுங்க எல்லாம் பட்டியில். இது மேலே ஒரு 10 மணிக்கு மேலே தான் எல்லாமே அவுத்து விடுவாங்க. பார்த்தீங்களா இல்லையா? நான் படுத்துருக்கு பாருங்க. இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு ஆண்மகன் ஒருத்தர் இருப்பான், நல்ல பெருசாக அது அங்கே இருக்கான் பாருங்க. ஸோ மற்ற மாடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூக்கணா அதான் எதுக்குமே மூக்கணாங்க இல்லை. கரெக்டு மக்களே. மற்ற மாடலை வந்து முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து பெண் மாடுகள் அதிகமாக இருக்கும். தலைவன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வேலையே இந்த பெண் மாடுகளை வந்து பராமரிக்கிறது தான். ஸோ குஜிலி மஸ்து பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருப்பார் தலைவர். போலாமா? இறங்கி ஏறுறதா உங்களுக்கு கொஞ்சம் சிரமம். காலை தூக்கி போட முடியல, முன்னாடி ஹைட் அதிகம் மக்களே. அதான் அந்த இடத்துல வந்து எப்படின்னா, இந்த இடத்துல நம்ம உள்ள பூந்து இப்படி வந்துட்டோம்ல, அங்கிருந்து வந்தால் லெஃப்ட். அவர் சொன்ன மாதிரி எல்லா பக்கம் லெஃப்ட். பெரிய காம்பவுண்டப்பா, அது எப்படி இறங்கி போகுது ப்ரோ. பார்க்க போகிற வாசத்தை பார்த்தீங்களா ப்ரோ? வா பாக்கு மரம் பூ தான் ப்ரோ. சரியான வாசங்க இந்த பாக்கு மரம். இது எனக்கு ஆசையே தான் மக்களே. எங்கள் வீட்டை சுற்றி பாக்கு மரம் ஒரு எப்படின்னா காட்டில் பாக்கு மரத்தை வச்சு சென்டரில் வீட்டை கட்டிட்டோம்னா அப்படியே அந்த வாசத்துலேயே வாழலாம் மக்களே. அட்டா பாருங்க, நல்லா கொழுன்னு வளர்ந்துருக்குது. பாக்கு எல்லாமே நல்லா ஊக்கமாக இருக்குது. நல்லா கொண்டாந்துருக்காரு ப்ரோ. அங்கே வருங்க மரத்து மேலே வீடு. அது எதுக்கு தெரியுமா? இந்த காட்டு பண்ணி வந்து முடுக்கிறதுக்காக. இங்கேயே பாருங்க ப்ரோ, பார்த்தீங்களா இல்லையா மக்களே? அங்கேயும் இந்த மாதிரி மக்களே இதெல்லாம் இந்த மக்கள் இதை ரொம்ப நாள் காட்ட நினைச்சேன். இங்கெல்லாம் வந்து ஒரு சிலர் எப்படின்னா மக்களே, இங்கே பாருங்க மக்களே, இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்டில் வெள்ளாம் பண்ணப்போ காட்டு பண்ணிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காட்டு பண்ணிகள் வனவிலங்குகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடுக்கிறதுக்காக மேலே வந்து தட்டுறதுக்கு மாதிரி ஒன்று வச்சுட்டு, இங்கே பாருங்க தட்டுறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்க, இந்த பிளேட்டு மாதிரி தான். அதுதான் அதை வச்சு தட்டாங்கன்னா ஓடிடும். மேலே வந்து நைட்டு வந்து இந்த இதில் மர வீட்டை தங்கிடுவாங்க. எப்படி இருக்குது மர வீடு? நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது மகளே. ஆனால் இதில் எப்படி இது ஏணி வச்சு அடிக்கிறாங்க. ஏணி கொண்டாந்து போட்டா எங்கே வருங்க இருக்குதுங்க ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ, ஏணி இருக்குது ப்ரோ. இதில் ஏறணுமா? ஐயோ ஏங்க, இங்கே பாருங்க ஏணி பாருங்க மக்களே. இங்கேருந்து இதில் ஏறி அதில் காலை பிடிச்சி அதில் ஏறி, ஐயோ இந்த வீட்டுக்கடை போகிறதுக்கே இதாட்டிருக்கேன்.
ஆனால் இப்படிலாம் கட்டியிருப்பாங்க. இங்கே பாருங்க மக்களே, அங்கே எப்படிங்க மேலே போய் செட்டில் ஆகுறது? அடைச்சிருக்காங்கன்னு நினைக்க, அடைச்சிருக்காங்களா என்னன்னு தெரில. இந்த லைனை கூட ஏறி பார்த்துருவா. ஆனால் இது நம்மளால முடியாதப்பா, இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி மக்களே. மேலே ஏறி பார்த்தா தான் தெரியும். சரி வேண்டாம், எதுக்கு வம்பு. ஏன் இருக்குது பாருங்க. ஒரு மரத்தில் மட்டும் வீடு இல்லை பாருங்க. அங்கே ஒரு வீடு பாருங்கதா, அது ஒரு வீடு. ஆனால் செமையாக இருக்குங்க இந்த மாதிரி மரத்தில். எனக்கு ரொம்ப ஆசை வரும். சின்ன வயசுலாம் எனக்கு என்னென்னா இந்த மர வீடு கட்டணும், மரத்து மேலே வாழணும் அப்படிலாம் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு ட்ரீமு. வாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழிருந்து பணம் வச்சுருக்கிறவங்க வந்து வாங்கி போட்டு பண்ணுறது தான். பார்த்தீங்களா இல்லையா, இல்லை ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. ஓ, அந்த கம்பத்தில் வேறு கூட எப்படி இருக்குதுண்ணே. அந்த மலை ஃபுல்லாக தெரியுது பாருங்க மக்களே. வா, ஆக்சுவலாக இந்த மலையை வந்து இங்கே வந்து ஏறலாம், கீழே சத்தியமங்கலத்துலேயே ட்ரக் பண்ணியே மேலே வருவாங்களாமா மக்களே. ஸோ அது எப்படி இருக்குன்னு நினச்சாலே பிரமிப்பாக இருக்குது. பாருங்க சுற்றில அங்கே இல்லைங்க. அப்பா எங்கே இருக்கிறார் என்ன ஏது இன்னுமே தெரியலைங்க. கடம்பூரில் தான் இருக்கிறோம், இருந்தாலே நாங்கள் பாருங்க சொட்டு நீர் பாசனம் போட்டு ஒரு கோயில். பாருங்க ப்ரோ, ஐயோ செமையா இருக்குல்ல. சீரியஸா சுத்திலும் பார்த்தா மக்களே என்னங்க இது. கொஞ்சம் வாங்கி போட்டு போடுவேன். ஐயோ மக்கள் எங்க பார்த்தாலும் வாங்கி மக்களே. எனக்கு ஒரு 10 லட்சம் பணம் அனுப்புங்க மக்களே, நான் வாங்கி போட்டுறேன் மக்களே. நீங்க வந்தா தங்கிலாம், எங்க பார்த்தாலும் வாங்கி போடலானே தோணுதுங்க. அடா இதெல்லாம் என்னைக்குமே பார்க்கறது. இதெல்லாம் ஒரு நாள் ஃபேமிலி கூட்டிகிட்டு வரணும் மக்களை விரைவில். பா சத்தியமாக கடம்பூர் அந்த ஏரியாலாம் கிக்கு இல்லை ப்ரோ, இங்கே தான் கிக்கு. இந்த மாதிரி இடத்துல இங்கே வரணும் ப்ரோ, இங்கே தான் ப்ரோ மாசே. சார் இங்கே பாரு, அந்த காட்டுக்கால ஒரு வீடை பாரு ப்ரோ. இந்த மாதிரி இடத்துல நம்ம உட்காந்து ஜாலியாக எங்கேயும் மருத்து மலை வீடு எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குல்ல மக்களே. சத்தியமா அடா பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்கெல்லாம். வேலைக்கு போயிட்டு போவாங்களான்னு தெரியுது. பா இங்கே பாருங்க அவங்களை சுற்றிலும் பாருங்களேன் கில்லுங்க. ஏன் ப்ரோ நம்மளை சுற்றிலும் மலை இங்கே வாருங்க மக்கள். இதோ இப்படி நெட்டுவ மலைங்க. அடா அப்படியே இந்த காற்று அடிக்கிறதுக்கு சுமார் ரம்மியமாக பாருங்க. இவங்கெல்லாம் வந்து இங்கேயே வாழக்கூடிய மக்கள். சே என்ன சொல்கிறது, பணங்காசு இல்லைனாலும் வாழ்கிறதே என்ன சொல்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷத்தில் வாழ்கிறாங்க மக்களே. சே சொர்க்கம் ஏங்கா இங்கெல்லாம் வாழ்கிறதே ஒரு சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி. அதான் சேம மக்களே, வேறு லெவலு. அப்படியே இங்கே பாருங்க, இங்கே ஒரு மர வீடு. இங்கே வந்து அந்தளவுக்கு செட்டப் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே இதில் ஏறுறது வந்து எப்படி திரும்ப ஏறணும், இந்த ஒரு சின்ன இதில் தான் ஏறணும். இதில் தான் ஏறணும். ஆனால் இது ஒட்டஞ்சின்னா போச்சு. ஸ்ட்ராங்கு தான் ப்ரோ, மூங்கில் ஸ்ட்ராங்கு தான் இல்லைன்னு சொல்லலை, உடையாது. ஆனால் இருந்தாலும் என்னென்னா தூக்கவரையில் எப்படி இறங்குவாங்க, அதெல்லாம் இறங்கிடுவாங்க ப்ரோ. பாருங்க மக்களே இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த மர வீடு தான் அதெல்லாம் செட்டப். அங்கே பார்த்தோன்னா நல்லா கூரை போட்டு வேலை இருந்துச்சு. இது சும்மா ஜஸ்ட்டு மேலே போய் உட்காந்துக்கலாம், ஒரு 30 படல் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. அது ஏற வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கனவுலாம் இருக்குல்ல, அந்த கனவு மூங்கிலுடைய மூங்கில் கனவுலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இந்த கனவுல தான் காலை வச்சு ஏறணும். செமையாக இருக்குல்ல மக்களே. இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம் வந்து எங்கள் வாய்க்காக்கரையில் இருந்ததுங்க. எங்கள் வாய்க்கால் இருந்ததை ஒரு சின்ன குச்சியை மட்டும் உடச்சி கொண்டாந்து எங்கள் வீட்டில் நட்டு வச்சுருக்கேன். அது தளைஞ்சது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சேம் இதே மரம் தான், நிழல் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். மரத்து பேர் தெரியல. நம்ம வாய்க்காக்கரையில் நம்ம அந்த இந்த பாலம் இருக்க பச்சை போகிற அந்த பாலம் இருக்குல்ல, அதுலேருந்து உள்ள அப்போ ஆவாரம்பூ பறிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன்.
அங்கே இருந்தது நல்லா வாய்க்கிற மேலே கீழே வந்து கிடந்தது. நான் உடச்சு கொண்டாந்து வச்சுருக்கேன். மேபி அந்த மரம் தலைச்சி வந்ததுன்னு வைங்க, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி மரம் வீடு கட்டுவேன். அடா 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 அடா, இங்கே பாருங்க, சுற்றிலும் நம்மளை சுற்றி 360 டிகிரி கோணங்களும் மலைகளால் சூழப்பட்டு என்னவென்று சொல்வதம்மா அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு அந்த பக்கம் தான் திம்பமாக இருக்குமா என்னென்னு தெரில. இத்தனை நாளாக மிஸ் பண்ணிட்டேன் மக்களே இந்த கடம்பூரை. இந்த வீடெல்லாம் பாருங்கள் காட்டுக்கால. ஆனால் கொஞ்சம் நைட்டான கொஞ்சம் கிட்டுன்னு பயமாக தான் இருக்குது. பாருங்க மக்களே, காலையில் இவர் நம்ம அங்கே தான் இருந்தார். நம்ம ரூமில் தான் பக்கத்தில் தங்கி இருந்தார். இந்த இடத்தோட போகிற மனசில் இந்த மரம் அவ்வளோ நல்லா இருக்குது. பக்கத்தில் என்னன்னே தெரில. நான் இந்த மரத்தை எங்கள் ஊர் வாய்க்காலில் பார்த்தோன்னே அந்த கணு அந்த கிளை இருக்கல, கிளையை மட்டும் கொஞ்சம் உடச்சி கொண்டாந்து நட்டு வச்சு கட் பண்ணிவிட்டு மேலே சாணியை வச்சு நட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தலைஞ்சுன்னா வேற இருக்குது. எங்கள் அம்மா கேட்டுச்சு, என்ன மரம்னு பேரெலாம் தெரில, கொண்டா நட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த நிழல் பிடிச்சிருந்துச்சி. நிழல் நல்லா குழுக்குன்னு இருக்குது. இந்த மரம் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே. இதை பாருங்க, இதுதான். இருங்க, சரிதா? இந்த மரத்துக்கு பேர் தெரில. போலாமா? ஓகே மக்களே. எவ்வளவு அமைதி பார்த்தீங்களா? பா, ஏன் ப்ரோ எதுவுமே தேவையில்லை. கட்டில கொண்டாந்து இங்கே கொண்டாந்து போட்டு இல்லைன்னா இந்த மரத்து மேலே வீட்டு மேலே ஏறிட்டு நீங்கள் உட்காந்தா போது தியானம் தன்னை வேலை வரும் மக்களே. அப்படியே அந்த சக்கரமெல்லாம் சரியாக மேலே நிற்கும். அவ்வளோ அந்த நாய்ஸ் பொல்யூஷனே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே. ரொம்ப ரொம்ப காமாக அமைதியாக ரம்மியமாக இருக்குது. இனி எடுத்தால் நேர் எங்கேயும் நிற்கிறதா இல்லை, சங்கு கோயில் தான். எல்லாத்தையும் உங்களுக்கு ஓரளவு காமிச்சிட்டேன். இதையெல்லாம் நாங்கள் இப்போ பார்க்குறத விட ஆண்டவ முன்னயத்தில் ஆயுசு மட்டும் தள்ளி கிடந்து ஒரு 50 வயசில் எடுத்து பார்த்தோம்னு வைங்க, இன்னும் 50 வயசுலாம் தேவையில்லைங்க, ஒரு 10-15 வருஷம் கழித்து பார்த்தோம்னாலே செம மெமரிஸாக இருக்கும். அது இல்லாமல் காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷம். நாளைக்கு என் பேரை யார் வந்தாலும் இதாண்டா உங்கள் தாத்தன், பாடுறா எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாரு, பாடுறா எப்படிலாம் வாழ்ந்துருக்காரு அப்படிமானுங்க. ஏன் ப்ரோ கிழவ நல்லா வாழ்ந்துருக்காண்டா அப்படிமானுங்க. ஆனால் அவனுக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாளைக்கு என் பையன் காலகட்டமே வேற லெவலில் ஆயிடும். இதெல்லாம் இப்படி இருக்கு, அதெல்லாம் இதெல்லாமே ஈரோடு மாதிரி மறுநாள் மாறிடும் மக்களே. சொல்ல முடியாதுங்க. பார்த்தீங்களா இல்லையா, எல்லாம் இது மாட்டு பண்ண அதெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. சே, ஐயோ 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 ஐயோ, கண்ணில் ஒத்திக்கலாமா? அங்கங்கே ஃபுல்லாக வீடு மக்களே. ஐயோ 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 பாருங்க, நேச்சர் நிலத்தை பாருங்க ப்ரோ. மாடு ஆடெல்லாம் இருந்ததுன்னா மேய்ச்சிட்டு இருக்குது பாருங்கல்ல மக்களே. அங்கங்கே உள்ள மாடு ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா பக்கத்துலேயும் நிலத்தை பிடிச்சி போட்டு வச்சுருக்காங்க மக்களே. ஆனால் சங்கு கோயிலுக்கு எவ்வளோ தூரம் போகணுங்க? சரிங்க. இப்போ இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருதுங்க? ஒரே ரோடு. சரி ஓகேங்க. சரிங்க. சரி ஓகேங்க.
எங்கடா கேஸை கூட்டி போயிட்டு இருக்கிறேன்னு. சுற்றி காட்டினா போயிட்டே இருக்கலாம். பாருங்களேன், அண்ணன் சொல்கிறேன், அண்ணன் லைக் பண்ணி தான் மக்களை இருக்கிறாரு. நீங்கள் நினச்சிக்காதீங்க அவரை கொடுமைப்படுத்துறோம், கொடுமையில இடத்துல. ஆக்சுவலாக ரைட்டில் போனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சங்கப்பகையிலேருந்து நேர் போகணும். சிக்கன் கடை இங்கே இருக்குது. இப்போ பஸ் வருது பாருங்கள். பரவாயில்லைங்க, நம்ம நேரத்துக்கு எல்லாமே நல்லபடியாக அமையுதுங்க. பண்ணாரிலேருந்து சக்தி மலையிலேருந்து வருது மக்களே பஸ்ஸு, கேஜிஆர்னு சொல்லிட்டு. உள்ளே பாருங்க, உள்ளே போகுதுன்னு எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. ரைட் போகலாமா? ஒரே ரோடு நேர் போச்சுனாங்க ப்ரோ. இங்கே பாருங்க, ஃப்ளாட்டு போட்டுருப்பாங்களாட்டு இருக்குது. ஃப்ளாட்டு போட்டு கட்டிருப்பாங்களா தெரியுது. வேறு வரிசை வீடு. மக்களே கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சக்தியில் இதான் போட்டிருக்காங்க பாருங்க, தங்க கோயிலுக்கான ஒரு இது தியான மையம். ப்ரோ இது ஆக்சுவலாக மெடிடேஷன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மக்களே சொன்னேன், இங்கே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, சும்மா உட்காந்தாலே தியானம் வரும்னு சொல்லி. இங்கே பாருங்க தியான மையம். இந்த சங்கு கோயில் வந்து தியானத்தை மெடிடேஷனை மையப்படுத்தி பண்ணியிருக்காங்க. சரியா? இதில் போகணும். இதில் அதாவது வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இதில் போகக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல சத்தியமாக அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. ஃப்யூச்சரில் எப்படி இருக்குமான்னு தெரில, ஆனால் இப்போது நல்லா இருக்குது. நான் இனிமேல் அடிக்கடி வந்து இனிமேல் இங்கே வந்து உட்காந்துக்கலான்னு இருக்கிறேன். சும்மா போர் அடிக்குதா, மாதத்தில் ஒரு டைம் இங்கே வந்து வீடியோவில் எடுக்கக்கூடாது மக்களே. ஜாலியாக வந்து உட்காந்து அந்த தியானத்தை பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகணும். அந்த மாதிரி ஃபேமிலியோடு வரணும், ஜாலியாக உட்காரணும், போகணும், அந்த மாதிரி பண்ணணும். சாமி இது பண்ணுற பூசையாக தெரியுது. கருப்பு சாமி தெரியுது. இது பாருங்க, அத்திப்பழம் மரம் தானே? எங்க அது அத்தி மரம் தானுங்க? ஓ ஆலமரம் வேறீங்களா? இதானுங்க இன்னைக்கு நோம்பிங்களாண்ணா? கிடாய் வெட்டுறீங்களா? ஓ சரி 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 சரி. நீங்கள் தனிப்பட்ட முறையிங்களா? ஓ சரி 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 சரிங்க. மதியானம் வந்தால் சாப்பிட்லாங்க. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? இதே ஊர் தாங்களா? சரி சரி சரி. இது என்ன சார், கருப்பட்டி சாமிங்களா? சரி 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 வரேங்கண்ணா. என்ன ப்ரோ மதியானம் கிடா வருது, கலந்துக்கலாமா? எப்படி ப்ரோ பாருங்க ப்ரோ, எங்கே வேணாலும் எப்படி கட்டிக்கிறாங்க பாருங்க ப்ரோ. ரிஜ்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே மக்களே, உள்ள வந்தாச்சு. அருமையாக இருக்கு. பிள்ளைங்களா? சரி இங்கே நிறுத்துற பார்க்கிங் இருக்கு. இது கோம்பையா கன்னியான்னு தெரில. ஓகே மக்களே, ஃபைனலி ரீச்டு சங்கு கோவில். எங்கன்னா இது வந்து மெயினாக ஆரம்பிக்கப்பட்டது தியானத்துக்காகவா? தியானத்துக்காக. ஆக்சுவலாக நான் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தேங்க. வர வழியில் ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த அப்படியே கொஞ்சம் நின்று பார்த்தா நல்லா அமைதியாக இருந்தது. இந்த இடத்துல எதுவுமே ஒன்று தேவையில்லை, சும்மா உட்காந்தாலே தியானம் வரும் அப்படின்னு. கணக்கு இங்கே வந்து பார்த்தாலும் அந்த ஒரு கான்செப்டில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனக்கு தோணுச்சுங்க, அப்படியே பார்த்தா அந்த ஒரு ரம்மியமான ஒரு சவுண்டு தா, அதுதான் அந்த ரீசன். மக்களே ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், உள்ளே ரெடி பண்ணிட்டுருப்பாங்க போல். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க, வெயிட் பண்ணுறோம். அந்த கேப்பில் இங்கே பாருங்கள், அந்த நாயுடைய கால் இருங்க. இன்றைக்கி தான் மக்களே நான் மொதல் இந்த சிப்பிப்பாறை வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நல்லா பார்க்குறேன். இந்த கால் விரலெல்லாம் பாருங்கள், நம்ம மனுஷனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். தெரியுதா? காலே பாருங்கள் வித்தியாசமாக. நாய் நல்லா ஒரு இதாக இருக்குது. இந்த நாய் ஏதோ கடிச்சிருச்சா இருக்குது, தோட்டம் ஏதோ கடிச்சிருச்சாரு தெரியுது. அதனால தான் அப்படியாக இருக்குது. தெரியல நோய் வந்ததா இல்லை என்னென்னு தெரியலைங்க. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் மக்களை வீட்டில் 2 நாய் வாங்கி வளர்த்தா ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னங்க மறுகூர் மாடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்க முடிய மாட்டேங்குது. நாய் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்க முடிய மாட்டேங்குது. சொல்லக்கூடாது வண்டி. அதைத்தான் என் மைண்ட் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்குது. அதைத்தான் இப்போ நான் நினச்சேன் ப்ரோ, வண்டி வந்து நம்ம பொழப்பு ப்ரோ. இதெல்லாம் இந்த வண்டி இருந்தால் தான் இதெல்லாம் வாங்க முடியும், புரியுதா மக்களே? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதான் வந்து என்ட்ரன்ஸு. இது பேர் வந்து ஸ்ரிஜுவான் மக்களே. ஸ்ரிஜுவான் தானே ப்ரோ? ஸ்ரிஜுவான். இந்த இது ஒரு
கிருஷ்ணருடைய ஒரு அமைப்பு போல். ஸ்ரீஜீவனா? ஸ்ரீஜீவன் அது எப்படி? ஸ்ரீஜீவனும் படிக்கலாம், ஸ்ரீஜுவானும் படிக்கலாம். அவன் படிக்கிறது அந்த தான் மேட்ரு. ஸ்ரீஜீவானும் படிக்கலாம், ஸ்ரீஜீவனும் படிக்கலாம். சரிங்களா? ஸ்ரீஜீவன் அதுதான் கரெக்டு. ஸ்ரீஜீவன் தான் கரெக்டான ப்ரொனன்சியேஷனு. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம். மணி வந்து 10 போதாச்சு. ஆக்சுவலாக 10 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்புறம் ஓப்பன் டைம் ஆமா. 8 மணின்னு சொன்னாங்கல்ல, 8 மணி கிடையாதாம்மா, 10 மணியாம்மா. மணி 10 போதாச்சு. இதை கூப்பிட்ற பண்ணாங்க 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களா தெரியுது. இன்னும் கூப்பிடல, சனிக்கிழமை இல்லை இன்றைக்கி. ஸோ நல்லா தான் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் இங்கே வெளியவே இருக்குதுங்க மக்களே. வந்தோடனே கொஞ்சம் இந்த சாப்பிட்டு டீ குடிச்சோம் வயிற்று கலக்கிருச்சு. எனக்கும் என்னென்னா அந்த ஃபீலோடு உள்ள போய் உட்காந்து அந்த யானை இடத்துக்கு போகிறத விட அந்த வயிற்றில் இருக்கிற அந்த லோடை இறக்கிட்டு போயிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த கழிவுகளை வெளியேற்றிட்டு உள்ளே போகிறது இப்படி இருக்கும், கழிவோடு உள்ளே போகிறது இப்படி இருக்கும். காலைல ஒரு டைம் போயாச்சு, இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வயிற்றில் இருக்கிற அந்த கழிவெல்லாம் வெளியேறிடுச்சு. இப்போ வயிறு நல்லா சுத்தமாகிருச்சு. சரிங்களா? இப்போ அந்த ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ உள்ளே போகணும். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா இதில் சந்தோஷமான மக்களே, அது இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வழியை சரி நீட்டாக ரெஸ்ட் ரூம் டாய்லெட், இந்தியன் டாய்லெட், அது முக்கியமாக இந்தியன் டாய்லெட் இருந்துச்சு. நீட்டாக போயிட்டு ஜம்முன்னு ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ள கூப்பிடுவாங்க, போகலாங்க. ஓகேங்க மக்களே, சிறப்பு. அவ்வளோதான். கரெக்டாக நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்தேன், அண்ணனும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தார். வந்த உடனே வந்து சரி போவாங்க உள்ள அப்படின்ட்டாங்க. இறைவா. ஓகே மக்களே, வாங்க போகலாம். உள்ளே பூரா இதெல்லாம் எதுவும் மரம் வச்சுருக்காங்க. ஸ்ரீஜீவன் உள்ளே வந்து விட்டோம். தெரியுதுங்களா? எல்லாம் ஃபுல்லாக மரம். இது என்ன ப்ரோ மரம்? தெரியல, என்ன மரம் தெரில. ஆக்காட்டி அழகாக கத்துது ஐயா. ஆக்காட்டியில் இது மைனா. இது வந்து நாங்கள் வந்து இதுக்கு உண்மையான பேர் மைனா தானே. நாங்கள் நம்ம தெரியுமா அளவனத்தாங்குருவி அப்படிம்போம். அளவனத்தாங்குருவி வேறு இதுதாங்க. இதுதான் அளவனத்தாங்குருவி. அது வந்து உலசக்குருவிம்போ. அது உலசக்குருவி. பொழுதுக்கால் இருக்கிறது வந்து பொழுதுக்குருவி, உலசக்குருவிம்பாங்க. அது வந்து அளவனத்தாங்குருவின்னு சொல்லுவோம், மைனான்னு சொல்லுவோம். சக்தி கணபதி மக்களே. நேராக உள்ளே வந்த அப்படின்னா முதல் எடுத்த உடனே அப்பன் விநாயக பெருமான் நல்ல ஒரு பாறையை வந்து பாலிஷ் பண்ணி விநாயகருக்கு ராமம் போட்டு அருமையாக இருக்குதுங்க. சக்தி கணபதி இவரை தான் முதல்ல வழிபடுறோம். பிள்ளையாரப்பனே வாங்க ப்ரோ, கும்பிடுங்க. சுற்றி போல் வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பனே ஆண்டவர் கணபதியே, கணபதியே சரணம். சிறப்புங்க மக்களே. ஆக்சுவலாக நம்ம பெங்களூரில் இது போயிருந்தோம்ல, இஸ்கான் போயிருந்தோம்ல, அந்த மாதிரி தான் நடத்துறது. மேபி அதிலிருந்து அவர் கொடுக்கலாம். ஸ்டார்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வித் சத்யோதயம். இவர் பேர் சத்யோதயம். இவர் தான் வந்து குருஜியாக தெரியுது. ஓகேங்களா? மாஸ்டர் ஜிஜி இவர் தான் வந்து இதுக்கு ஃபவுண்டர் ஆர்கனைசராக இருப்பார்னு நினைக்கிறேன். ரைட்டு பாருங்க, உள்ளே எப்படி போகுது பாருங்க மக்களே, எவ்வளோ தூரம் மக்களே. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கலாச்சார உடைகள் மட்டுமே, அதாவது இந்த ஷார்ட்ஸு, லுங்கி இதையெல்லாம் போட்டு உள்ளே வரக்கூடாது. ஃபுல் பேண்ட்டு இல்லைனா வேஷ்டி அந்த மாதிரி தான் போட்டு உள்ளே வரணும். ஓகே, உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. A few moments later. ஓகே மக்களே, உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இந்த கோயில் எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்டுக்குங்க. இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. சங்கு மட்டும் கிடையாது. இங்கே சங்கு கோயிலுங்கிறது சங்கு பெருசாக இருக்கிறனால ஃபேமஸ்ஸு அது இது. ஆனால் இங்கே அவர் வந்து ஒரு மாஸ்டர் இருக்கார்ல, மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சத்யோதயம். ஓகேங்களா? அவர் பேர் சத்யோதயம். அவர் எதுக்காகனா எல்லாமே வந்து இறைநிலை அடைகிறதுக்காக தான். ஓகேங்களா? தியானத்தின் மூலம் அடையல் அப்படிங்கிற மாதிரி ஈசா ஃபவுண்டேஷன் எப்படி சேம் அதே மாதிரி தான் இது வந்து பெருமாள். ஓகேங்களா? இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து போகுது. குளிக்கிறது, ஈசாவில் குளிக்கிற மாதிரி அதே மாதிரி இங்கே வந்து குளிக்கிறது இருக்குது. நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க மக்களே. நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. அப்புறம் 108 திவ்ய தேசத்தில் வந்து ஸ்ரீரங்கத்தில் எடுத்துக்கொண்டாந்து அந்த ஒரு தீர்த்தம் நிறையா சொன்னாங்க. எனக்கு அதை ரெக்கார்ட் அந்த சமயத்தில் பண்ணலாமான்னு தெரியல, அதனால் எடுக்கல. இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. கோயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. இந்த மாதிரி பெருமாள் கோயில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க. ஓகே மக்களே, உள்ளே வந்துட்டு இங்கே அங்கே வந்து விநாயகர், இங்கே வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த இடம். நெக்ஸ்ட்டு இதான் இங்கே இருந்து இங்கே வந்து அந்த இது இதாகுது, செப்பல் ஸ்டாண்ட் இங்கே இருக்கா. ஓகே
செப்பல் ஸ்டாண்டில் செப்பல் வைக்கணும், வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கால் நனைக்கணுமா? இல்லைங்க, சரி ரைட். சிறப்பு, நல்லா வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது வந்து கருட பகவான் சங்கு வந்து உள்ள அங்கே இருக்குது, அந்த இடத்துல சங்கு இருக்குது. இது வந்து துளசி மாடம், ஒவ்வொன்றும் கான்செப்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, கூப்பிட்டாச்சு கருட பகவானை. எத்தனை முறைனா 3 முறை வலம் வந்து வணங்கவும் சர்வதோஷம் நிவர்த்தி ஆகும். ஸோ 3 டைம்ஸ் வலம் வந்து கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து அப்படின்னா இங்கே வந்து நோ என்ட்ரி. அங்கே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒயிட் லைன், இந்த அப்படியே இந்த ஒயிட் லைன் ஃபாலோ பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வழி நடத்துறதுக்கு அண்ணா சிறப்பாக பண்ணிகிட்ருக்கார். இது இழந்த மரங்க. ஓகே, இந்த ஒயிட் லைன்லேயே ஃபாலோ பண்ணுவாங்க மக்களே. அங்கே வந்து இது கருடால்வார். ஓகே ஓகே ஓகே, இதில் போனால் கால் சுடும் அப்படிங்கிறக்காக. ரைட். ஆமாம், வெள்ளை நிறம் வந்து இது வெப்பத்தை கடத்தாது, கடத்தும், ரொம்ப குறைவாக கடத்தும். அதனால் வந்து ஒயிட் லைன். நெக்ஸ்ட் இதுலையும் ஓகேங்கண்ணா. ஓகே. நெக்ஸ்ட்டு மக்களே ராயர் பீடம், துளசி மாடம். இங்கே ஒரு இது ஒன்று இருக்குது, இது வந்து குளமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மக்களே துளசி மாடம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 முறை. ஓகேங்களா, ஸ்ரீ 9 முறை. ஓகே மக்களே, சிறப்பு. இங்கே வந்து துளசி மாடத்தை 9 முறை சுற்றி வந்துட்டோமா. சுற்றி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து இந்த வெள்ளைக்கோட்லேயே தான் ஃபாலோ பண்ணுறோம். ஈஸியாக இருக்குது. இது வந்து வெயில் கால் சுடாமையும் இருக்கும், அட் சேம் டைம் நம்மளுக்கு எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் காட்டும். மக்களே இங்கே வரேன் மக்களே, ஆடெல்லாம் மெஞ்சி எப்படி இருக்குது, மலை பிரதேசம். இதெல்லாம் வந்து இந்த ஊருக்காரங்களோட இது. அங்கே ஒரு ஊர் பாருங்கள், செம்மையாக இருக்கா. ஸோ இதுக்குள்ளே தான் மக்களே சங்கு கோவில் இருக்குது, செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதாக பாருங்கள், சங்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அது அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் சங்கு. இங்கேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நல்லா தெரியுதா, செம்மையாக இருக்கா. இந்த சங்கு தான் மக்களே இங்கே ஃபேமஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தோம்னா அங்கே வந்து கருட பகவான், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாடம், இங்கே வந்து நவகிரகம். சரிங்களா, சூரியன். இது வந்து மாற்றி வச்சுக்குவாங்க. ரைட்டு. இன்றைக்கி வந்து சூரியன், அவர் அப்போயே சொன்னார், இன்றைக்கி வந்து சூரியன் வந்து மிதுன ராசியில் இருக்காராமா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னார், இன்றைக்கி வந்து சூரியன் வந்து மிதுன ராசியில் இருக்காருன்னா. இன்றைக்கி எனக்கும் வந்து மிதுன ராசி தான் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னடா நவகிரகம் எப்படி இருக்குன்னு யோசித்தேன். என்ன அப்படின்னா நவகிரகங்கிறது ஒரே இடத்துல வைக்காமல் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை வந்து அந்த லிங்கி டைப்பில் இருக்குது, அதை வந்து எடுத்து மாற்றி வச்சுக்கிறாங்க. சரிங்களா, இங்கே வந்து 9 டைம் நம்ம சுற்றி வரணும். ஸோ என்னுடைய ராசி வந்து மிதுனம் தான். இன்றைக்கி என்னுடைய ராசியிலேயே வந்து சூரிய பகவான் இருக்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு. இறைவா, நவகிரகங்களே, தெய்வமே, சூரிய பகவானை போற்றி, ஞாயிறு பகவானை போற்றி, திங்கள் பகவானை போற்றி, செவ்வாய் பகவானை போற்றி, புத பகவானை போற்றி, வியாழ பகவானை போற்றி, சனீஸ்வர பகவானை போற்றி, ராகு பகவானை போற்றி, கேது பகவானை போற்றி. ஓகே பாருங்கள், இப்போ கும்பத்தில் வந்து ராகு இருக்கார். சரிங்களா, ராகு வந்து கும்ப ராசியில் இருக்கார். ஓகேங்களா, அது எப்படின்னா இது எல்லா ராசிக்கும் எல்லா நவகிரகங்களுக்கும் தொடர்பு. மேலே கீழே இருக்கிறது வந்து பூமிங்க, இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வாழ்ந்துட்டுருக்க பூமி. பூமிக்கு மேலே ராசி, அந்த கட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 ராசி கட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12 ராசி, அதுக்கு மேலே 9 நவகிரகங்கள். ஓகேங்களா, இதுதான் இதனுடைய அமைப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அங்கே சங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை டைம் 7 டைம் சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். அதான் சுற்றி வந்துட்டுருக்காங்க எல்லோரும், தெரியுதுங்களா. ஸோ அப்படியே சுற்றி மேலே ஏறணும் மட்டும் தெரியுது, தெரில. நம்ம ப்ரோ போயிட்டார். ரைட்டு கீழே அதாவது அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே சுற்றி மேலே போயிட்டு சங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரிசனம் பண்ணுற மாதிரி. ஸோ நல்லா ஒரு சூப்பராக இந்த இடத்த சுற்றியும் பாருங்கள். சுற்றிலும் வந்து மலைக்கு சென்டரில் வந்து இப்படி ஒரு கோயில், இப்படி ஒரு இது இருக்குது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க.
அருமை 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 அருமை. ஓகேங்க மக்களே, சிறப்பு. இங்கே இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியாச்சு. நல்லா என்ன சொல்கிறது, நல்லா சயின்டிஃபிக்காக பண்ணியிருக்காங்க மக்களே. ஒரே இடத்துல வைக்காமல் அதை வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் பூஜை பண்ணி அந்தந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கேற்றப்ப மாற்றிட்டு வர்றாமா. சரி ரைட்டு. அடுத்து மெயின் சங்கு கோயில், சங்க தரிசனம் பண்ணுறதுக்காக பெருமாள், அதுக்குள்ளே தான் பெருமாள் இருக்கார், அவர் தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ மக்களே, இங்கே இருக்கக்கூடிய சங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஞ்சசனிய சகர்ஷர புண்ணிய தீர்த்தம் அங்கே இருக்கும் போல் சங்கு பீடம் 19 டன் எடை கொண்டது. ஓகேங்களா, 19 டன்னுங்க அந்த சங்கு வந்து 19 டன்னு. சங்கினுள் 1050 சால கிராம மூர்த்திகள் எழுந்தருளி உள்ளார்கள். 7 முறை வலம் வந்து வேண்டினால் சகல செல்வமும் புண்ணியமும் நிம்மதியும் கிடைக்கும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு அங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சங்க தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தாச்சு. இங்கே எப்படி அப்படின்னா பாருங்க, இதுதான் வந்து முதல் சக்கரம். சரிங்களா, ஃபுல்லாக சர்க்கிளாக இருக்கா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சக்கரம். ஓகேங்களா, மொத்தம் வந்து இந்த மாதிரி 7 சக்கரம். 1 2 3 4 5 6 7. 7வது சக்கரம் பாருங்க. 1 2 3 4 5 6. 7வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே போயிடுறீங்க. ஓகேங்களா, மேலே போயிடுறீங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பாடியில் மொத்தம் வந்து 7 சக்கரம் இருக்குமாமா. ஸோ அந்த 7 சக்கரத்தை அந்த குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அது ரிலேட்டடு. அதனால் இது சுற்றி வரும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது நிறையா இருக்குதுங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட்டு. அதை பற்றி அது உள்ளே போனால் தான் தெரியும். அந்த கான்செப்டில் தான் நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் நீங்கள் சுற்றி வரீங்க அப்படின்னா இந்த சித்தில் சுற்றி வருவீங்க. 2வது ரவுண்டு அங்கே அதில் சுற்றுவோம். 3வது ரவுண்டு அதுக்கு மேலே இருக்கணும். நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்களோ அந்தந்த நேர் வந்து ஏறி ஃபைனலாக போய் சங்க போய் தரிசனம் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, நம்மளும் சுற்றலாமா? ஓம் நமோ நாராயணா. ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஆனால் ரொம்ப இது மொத்தமாக சுற்றி வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்துடும் நினைக்கிறேன். எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 300 மீட்டர் வந்துடும். ரொம்ப லாங்காக இருக்குது மக்களே. ஓம் நமோ நாராயணா. சங்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் இந்த சங்கை பற்றிலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்க. நேபாளிலிருந்து இந்த தேரை தவளை இருக்குமல்ல, அது இருக்கக்கூடிய அந்த ஒரு கல் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக அந்த கல் செஞ்சு நிறைய இருக்குது. இதில் இந்த சங்குக்குள்ளேயே ஏதோ விஷயங்கள் இருக்குது. அங்கே நின்று பார்த்தோம்னா சங்குக்குள்ளே பெருமாள் தெரியவாராமா. அப்படி தான் சொன்னாங்க. நான் ஃபைனலாக அவங்ககிட்ட சொல்கிறேன். அதுதான் மொத்தமாக சுற்றி வரும்போது எப்படியும் 1/2 கிலோமீட்டர் வந்துடும் நினைக்கிறேன். அண்ணன் பாருங்க இன்னும் சுற்றிட்டு இருக்கிறார் ஐயா. எப்போ பார்த்தா ஏதோ மக்களே, இது உண்மையாலுமே வந்து பாருங்க இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறேன் பாருங்க. ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் தான் கஷ்டம், போக போக ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது மக்களே. ஆன்மீக தத்துவம் இந்த இடத்துல நம்மளால் உணர முடியுது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து உடம்பை வருத்தி ஆன்மீகம் செய்கிறோம். அழகு குத்துறது, பூக்குழி இறங்குறது, எனக்கு தோணுது இப்போ அப்படி தோணுது இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆன்மீகத்துக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறது இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் ஆகும். மொட்டை அடிச்சுக்கிறது இதெல்லாம் கஷ்டம். அதுக்கப்புறம் போக 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 அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மேபி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இட்ஸ் ஃபைன். அதான் இன்னும் சுற்றி வந்துட்டுருக்கிறேன். உங்களுக்கு சக்கரத்தை சுற்றுறதுக்கு இவ்வளோ நேரம் பார்த்தா என்னமோ ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப லாங்குங்க. இது எனக்கே ஒரு எது இந்த இதுன்னு சொல்லுவாங்க, மாயையும் சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள இருக்க மாதிரி இருக்குது. ஓம் நமோ நாராயணா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ரவுண்டு. ஓகேங்களா, 2வது ரவுண்டு சுற்றலாமா? ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நம்ம பிரதர் பாருங்கள் மக்களே, கும்பிட்டுருக்காரு. ரைட்டு. ஓம் நமோ நாராயணா. நல்லா இருக்கு மக்களே இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ 2வது ரவுண்டு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு குறையும். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு எனக்கு சுற்றும் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இதை ஏதோ சொல்லுவாங்கள்ல, ஏதோ இதுக்குள்ளே லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டே இருக்க மாதிரி ஒரு இது ஏதோ ஒரு சக்தி இருக்குது மக்களே. இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. 2வது ரவுண்டு. ஓம் நமோ நாராயணா. ஓகே மக்களே, அடுத்து இங்கேருந்து 3வது ரவுண்டு. சரி ஓகே, கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். மக்களே ஒன்று நோட் பண்ணிங்களா? கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி இருக்குல்ல, ஈஷா வந்து வெள்ளியங்கிரி சிவனுக்கு அடிவாரத்தில் ஈஷாவா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் என்ன பெருமாள் சென்றாய பெருமாள் இன்னும் சொன்னேன் மக்களே காலங்கத்தில் சொல்லிட்டு தானே புரட்டாசி மாதம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்போ மட்டும்தான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும்தான் இதாக பாருங்க அங்கே இருக்க அந்த ஹில்லு ஓகேங்களா அந்த ஹில்லில் வந்து அலோவ் பண்ணுவாங்க நம்ம கூட வரும்போது காமிச்சேன்ல அது ரொம்ப ரொம்ப ஹைட்டுங்க அந்த ஹில்லு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க வெளியங்கிற எப்படி சிவராத்திரி டைமில் அலோவ் பண்ணுவாங்களா சித்ராபணி சிவராத்திரி அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் அந்த ஹில்லுக்கு அடிவார வந்து இந்த சத்யஜீவன் சத்யோதயம் ஸ்ரீஜீவன் பாருங்க மக்களே கணக்காக தாங்க அமைச்சர் எங்க எல்லாமே இப்படி இதெல்லாம் இவங்களாவே பிளான் பண்ணி வைக்கிறதா இல்லை அதுவாகவே நடக்கிறதா மாற்றத்திற்கு உட்பட்டவனே மனிதன் மாற நினைத்தால் மாறலாம் வாழ நினைத்தால் வாழலாம் அவருடைய தத்துவம் போட்டிருக்காங்க பக்கத்தில் வந்துட்ட மக்களே அடுத்த 7வது ரவுண்டு 6வது ரவுண்டு நிற்கிறேன் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண சங்குக்கு பக்கத்தில் வந்தாச்சு செமையாக இருக்கா இந்த மலைக்கு பேர் என்ன தெரியுமா கம்பத்ராயங்கிரி கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரி சரிங்களா அது வந்து கீழே வந்து ஈஷா இங்கே பாருங்க நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க அதுதான் கம்பத்ராயங்கிரி அங்கே தான் இங்கேயும் பெருமாள் கோயில் மேலே இருக்குது ஆனால் அது இங்கேயும் சரியாக சொல்ல முடில ஸோ யோசிச்சு பாருங்கள் இங்கே வந்து கம்பத்ராயங்கிரி அப்படியே கீழே வந்து பெருமாளுடைய சங்கு பெருமாள் இது அதே மாதிரி கோயம்புத்தூரில் வெள்ளியங்கிரி கீழே வந்து ஈஷா சிவனுடைய இது பார்த்தீங்களா எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு நெக்ஸ்ட்டு அது போக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து வில்லா இருக்குது சரிங்களா இதோ பாருங்கள் ஸோ நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லா இருக்குது இந்த வில்லா எல்லாமே இங்கே வந்து நம்ம தங்கி இவங்க அந்த தியான பயிற்சி எல்லாமே கற்றுக்கிறதுக்காக தங்கி அந்த பூஜை தியானம் கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரி மட்டும் வேணால் எடுத்து நம்ம மேற்கொண்டு இது பண்ணிக்கலாம் ரைட் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ண போகிறேன் பாருங்க சங்கு ஜம்மன் இருக்குது அண்ணா இங்கே உட்காந்துருக்கார் மக்களே இந்த சங்கு இருக்குல்லங்க மக்களே அவ்வளோதான் மக்களே சங்கை கும்பிட்டு கீழே வந்தாச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு இந்த சங்குக்குள்ளே வந்து என்னமோ கல் அண்ணா அந்த கல்லுக்கு பேர் என்னங்க அந்த கல் ஒன்று சொன்னீங்களே உள்ள சாலிகிராம கல் அந்த கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்கண்ணா ஓகே அதாவது சாலிகிராம கல் அப்படிங்கிறது வந்து நேபாளத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நதி அந்த நதியில் கிடைக்கக்கூடிய என்னங்கண்ணா கண்டக நதி ஸோ அந்த நதியில் கிடைக்கக்கூடிய ஒரு கல் அந்த கல் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய ஏதோ ஒரு யுகத்தில் வந்து பெருமாள்னால சாபமிட்டு அந்த கல்லாக மாறினான்னு ஒரு ஐதீகம் இட்ஸ் ஃபைன் அந்த கல் வந்து பெருமாளுக்கு உகந்த கல் ஒரு ஆன்மீக கல் அந்த கல் வந்து ஒரு கல் வந்து 3 இன்ச்சு வைப்ரேஷன் கொடுக்குமாமா மொத்தம் இதுக்குள்ளே வந்து 1080 அந்த சாலிகிராம கல் அந்த சங்குக்குள்ளே இங்கே நின்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாமம் போட்டாப்புல ஒரு அந்த சங்கு இப்படி அந்த வெளியே அந்த முனை இருக்கல மக்களே அந்த முனையில் வந்து ஒரு கல் இருக்கும் அந்த கல் நாமம் போட்ட மாதிரி இருக்கும் சரிங்களா அதுதான் அந்த சாலிகிராம கல்லை பார்த்தா நம்ம கும்பிடுவோம் ஒரு சாலிகிராம கல் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வைப்ரேஷன் கொடுக்கும் இங்கே 1080 சாலிகிராம கல் இருக்குது அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாமே நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா எத்தனையோ 10 சாலிகிராம கல்லா 10 சாலிகிராம கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திவ்ய தேசத்தை கும்பிட்றதுக்கான ஒரு இதை கொடுக்கும் வைப்ரேஷன் கொடுக்கும் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1080 108 திவ்ய தேசத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பிட்றதுக்கான ஒரு வைப்ரேஷன் கொடுக்குமாமா பெருமாள் இதில் மொத்தம் 108 திவ்ய தேசம் அப்படிங்கிறது வந்து 108 கோயிலுங்க அதில் 106 கோயில் தான் பூலோகத்தில் இருக்குது 2 கோயில் வந்து ஒன்று வந்து வைகுந்தத்துலேயும் இன்னொன்று வந்து திருப்பார்கடலா அந்த கடல்னு சொல்லுவாங்களா அங்கே இருக்காமா ஸோ அது வந்து 7 கடலை 7 மலையை தாண்டி போகணுமாமா அது நம்ம அந்த பூத உடலை விட்டு ஆன்மா பிரிந்து போகும்போது அதை போய் பார்க்க முடியும் ஓகேங்கண்ணா ஓகே அந்த ஆன்மா வந்து நம்ம இந்த பூத உடலை விட்டு போகும்போது தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னா அண்ணா எனக்கு சொன்னார் ஸோ ஓகே மக்களே சிறப்பு இங்கே வந்து எல்லாம் பார்த்து பாருங்கள் அடுத்த கேங் வந்துட்டாங்க பாருங்கள் மக்களே நம்மளே தொடர்ந்து அடுத்த கேங் வந்துட்டாங்க சிறப்பு இதே மாதிரி தான் மக்களே இங்கே வந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒரு டைம் கண்டிப்பாக விசிட் பண்ணி ஒரு தரிசனம் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு ஏரியா ஸ்பாட்டு சங்கா கும்பிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ராமர் சீதா நினைக்கிறேன் ஸோ போட்டிருக்காங்க பாருங்கள் 27 நட்சத்திர துளசி மாடம் வளம் வந்து வழங்கினால் சுபகாரியங்களும் நினைத்த காரியங்களும் நிறைவேறும் ஸோ அதை தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க இதை பாருங்கள் மணி வச்சுருக்காங்களா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் 27 நட்சத்திர துளசி மாடம் வளம் வந்து வழங்கினால் திருமணம் விரைவில் நடக்கும் நினைத்தெல்லாம் நடக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க சரி போகலாமா படிக்கலாமா ஓகே இங்கே வந்து கிருஷ்ணர் ராதா தான் ராதாகிருஷ்ணர் கோயில் தான் வந்து ஃபைனலாக கும்பிட்றோம் இங்கே பாருங்க ஃபுல்லாக துளசிங்க
இந்த இடத்த சுற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா துளசி தான். ரைட்டு. அஸ்தம் 27 நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இது அவிட்ட நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையிலுக்கு. சதய நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவனுக்கு. ரைட்டு. புரட்டாதி, உத்திராட, ரேவதி, அசுவனி, எம்பட நட்சத்திரம். இது வந்திங்கன்னா பரணி. இது ஆரம்பம். அசு வந்து பரணி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிச, திருவாதிரை, புனர்பூசம். இதுதான் எம்படது. ஓகே மக்களே. ஓகே, மொத்தம் 27 நட்சத்திரத்துக்கான துளசி மாடை சுற்றி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. கிருஷ்ணர் ராதா அவ்வளோ அழகு, அவ்வளோ 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 அழகு. இந்த மார்பிள்ஸ் கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்ன கல்லுன்னு கேட்டு சொல்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. சே, செம்ம மனதாக கும்பிடலாம். 106 திவ்யதாசம்னா அதில் வந்து இப்போ ஹோல்ஸ் போட்டு பேக் பண்ணி வச்சுருவாங்க. மேலே ஸ்டெப் ஏறி பார்த்தா தெரியும். 106 திவ்யதாசம்னா அந்த ஒரு ட்ரில் போட்டு பேக் பண்ணி. ஓ, எதுங்கண்ணா? அந்த பேடத்தில் ராதாகிருஷ்ணன். ரைட் ஃபுல்லாக இருக்கும். 106 திவ்யதாசம்னா அது பேக் பண்ணி. ஓகே மக்கள் இங்கே பாருங்கள். அந்த ஒரு ரவுண்டாக இருக்குல்லங்க, அது வந்து மொத்தம் வந்து 106 திவ்ய தேசமாமா. அதான் 2 திவ்ய தேசம் வந்து நான் சொன்னேன்ல, சாமி வந்து ஒன்று வந்து வைகுந்தம், ஒன்று வந்து அந்த திருப்பார்கடல்னு சொன்னாங்கல்ல. அது இந்த சிலை பாருங்கள், அவ்வளோ தத்ரூபமாக அப்படி அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. சே, செம்ம. அதான் 106 திவ்ய தேசம் வந்து மண்ணுங்களா? ஓ, சரிங்க. இந்த ரவுண்டாக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, மொத்தம் வந்து 106 திவ்ய தேசத்துலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த மண்ணை வந்து உள்ளே வச்சு இது பண்ணியிருக்காங்க. ட்ரில் போட்டு மேலே செம்புன்னு நினைக்கிறேன், செம்பு வச்சு அடைச்சிருக்காங்க மக்களே. இவ்வளோ சிறப்பாக இருக்குது. மொத்தம் 108 திவ்ய தேசத்தில் 2 வந்து ஒன்று வைகுந்தம், இன்னொன்றுன்னா பார்க்கடல். ஒன்று வைகுந்தம், இன்னொன்று வந்து பார்க்கடல். ஓகேங்களா, சிறப்புங்க மக்களே. இப்போ அங்கே வந்து ஏனது முன்னாடி வந்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் சங்குகிட்டே போகலாமாம்மா, கேமராவில் எல்லாமே படம் பிடிக்கலாமா, ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க விட்டுட்டு தான் இருந்தாங்களாம்மா. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, தத்ரூப ஃபோட்டோகிராஃபி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அதாவது தாஜ்மஹால் எப்படி வந்து பிடிக்கிற மாதிரிலாம் இருக்குமில்ல, அது இவங்க என்ன பண்ணுறாங்களாமா, வந்து கையில் வச்சுக்கிற மாதிரி, சங்கை வந்து கையில் பிடிக்கிற மாதிரியாம்மா, அப்புறம் தலைமையில் வச்சுக்கிற மாதிரி. அதனால் வந்து இப்போ வந்து அலௌட் இல்லை, இருந்து எடுத்துக்கலாம். பக்கத்தில் போய் எடுக்கிறதுக்கு அலௌட் இல்லை மக்களே. பாருங்க, இது வில்வ மரம். வில்வத்துலேயே இது வந்து பார்த்திங்கன்னா இது வில்வ மரம்பாங்க. அந்த மாதிரி ஜம்முனுக்கு வில்வ மரம் வந்து அதிக ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறது மக்களே. எல்லாத்தையும் கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா தாமரை பூ, அது தாமரை தான் ஃபைனலாக வந்து வில்வ மரத்தை கட்டி வந்து உட்கார குழு நிலம் அருமையாக இருக்குதுங்க. கலர் மீன் வாசம் பிடிச்சிருச்சு. அது வெயில் அடித்தாலே கொலை வாசம் பிடிக்கும். யார் மக்களே, கலர் மீன் பாருங்கள், ஏகப்பட்ட கலர் மீன் செமையாக இருக்குது. ஓவராலாக எல்லாத்தையும் கும்பிட்டு இந்த இடத்துல வந்து இந்த வில்வ மரம் இருக்குது பாருங்க, இதுதான் வேறு லெவலு. அட்டியில் வந்து உட்காரும்போது அவ்வளோ சும்மா குழு இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். ஓகே மக்களே, இந்த அழகான சங்க கோயிலிருந்து கிளம்பலாம். பாருங்கள், எகைன் ஒரு டைம் சங்க காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள் மக்களே, அதுதான் செம்மையாக இருக்கும். ஃபோனில் ஓரளவு காமிச்சிருப்பேன், நல்லா டீப்பாக பார்க்கணும், நேரில் வந்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது இருந்துச்சுன்னா, டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட். ஓகேங்களா, அப்புறம் 9:30 6:30 வரைக்கும். ஓகேங்களா, அது டைமு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அந்த பௌர்ணமிக்கு வந்து பௌர்ணமி, ஏகாதசி, இந்த 2 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னால உள்ளே வந்து அந்த சாலிகிராம கல், அந்த கல்லை வெளியெடுத்து மறுபடியும் பூஜை பண்ணி பண்ணுவாங்களாமா. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பௌர்ணமிக்கும் ஏகாதசிக்கும் வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணணும். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் வந்து அந்த நம்பர் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா, ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில் சொல்லிடுவாங்க. சிறப்பு. எடுத்து கொடுத்துட்டேன், நல்லதே நடக்கும். ஓகே மக்களே, இதுக்கு இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சொன்னால் அந்த வில்லா டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து அந்த புக் பண்ணி வரவங்களுக்கு தங்குறதுக்கு, அப்புறம் உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு கொடுத்துருவாங்களாம்மா எல்லாமே. ஓகேங்களா, ஸோ நிறைய வசதிகளாக இருக்குது. வே டு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. அவ்வளோதான் மக்களே, இந்த வழியாக தான் என்ட்ரன்ஸ் ஆனம்மா. எனக்கு திடீர்னு நீங்கள் வந்தோடனே எங்கேயோ வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சரிங்க மக்களே, ரொம்ப சிறப்பு. சங்க கோயில்னு சொல்லி இந்த கோயில் ரொம்ப நாளாக ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நிறைய ரீல்ஸ் பார்த்து என்னடா கடம்பூர் இருக்குது, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது, நம்ம போக முடியல ரொம்ப இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி அது நிறைவேறிடுச்சு, இறைவன் பண்ணியதால் ரொம்ப சந்தோஷம். ஓகே மக்களே, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னால் ஒரு தீர்த்த பாட்டில் வாங்கியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா பாஞ்சசன்யா புண்ணிய தீர்த்தம் வீட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பேட் வைப்ரேஷன்லாம் போய் குட் வைப்ரேஷன் தொழில் செய்கிற இடத்துக்குள்ள போடுறதாமா. ஒரு பாட்டில் 20 ரூபா தான். வாங்குங்க, கண்டிப்பாக தோணுச்சுன்னா வாங்க, பிடிச்சா வாங்க. நம்மளும் வாங்கியாச்சு, சிறப்பு, போகலாம். ஓகே மக்களே, கிளம்பியாச்சு.
கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா செண்பகப்பூ மரம் வச்சுருக்காங்க உங்களுக்கு. அங்கே பார்த்தா அது ஃபுல்லாக இது எல்லாமே செண்பகப்பூ மரம் தியா. இருக்கிற மலர்லேயே இந்த செண்பகப்பூ மலர் தான் வாசம் போது வருங்க. மனோரஞ்சிதம் இதை போது வருங்க. சூப்பர். செம்ம. இங்கே பாருங்க, அது செண்பக மரத்துக்கு எத்தனை காய் பிடிச்சிருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், காய் எப்படி கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குதுங்க. இது விதையா காயா கேசா? காயாட்ட தெரியுதுண்ணே, இது போட்டால் வராதுண்ணே. இது வாங்கி வச்சுக்கலாம், கடையில் நர்சரியில் இருக்கும். நர்சரியில் இருக்க மக்களை வாங்கி வச்சுக்கலாங்க. ஃபுல்லாக செண்பக மரம் இதெல்லாம் பூத்து நல்லா பூக்கிற காலத்துக்கு பூத்துன்னு நடந்து வந்து அவ்வளோ மனமாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குதுங்க. அந்த மேகமெல்லாம் பாருங்கள், தனித்தனி நிற்கிற மாதிரியா ப்ரோ? அங்கங்கே தனித்தனியாக அந்த மேகத்தோட நிழல். அது மேகத்தோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே அடிச்சிருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, செமையாக இருக்குது பாருங்கள். இந்த கம்பத்ராயங்கிரி மலைக்கு மேலே சூப்பராக இருக்குது. இந்த மலைக்கு அந்த பக்கம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இது சத்தியமங்கலம் ஹில்லு, சாரி சத்தியமங்கலம் ஊர்.